Assalamualaikum. Hey all, welcome back to my channel. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேக் வித் ரெசிபீஸ் தான். சிக்கன் மக்ரோனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஃபஸ்ட்டு சேர்த்துப்போம். இப்போது இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 4 ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கூடவே தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணி இதை நல்லாவே நம்ம வதக்கணும். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகி வரணும், அந்தளவுக்கு நல்லா இதை நம்ம வதக்கிப்போம். இப்போது வெங்காயம் இந்தளவுக்கு சாஃப்டானதும் இது கூடவே 2 பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்து இது மூணும் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நம்ம சாட் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இது கூட 1 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு இது கூட மசாலா சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போது இது கூட 1/4 கப் தயிர், அப்புறமா 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் சேர்த்து இதை மீடியம் ஃப்ளேமில் அப்படியே ஒரு 3 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க. இப்போ மசாலா இந்தளவுக்கு திக்கானதும் இது கூட 1/2 kg சிக்கன் சேர்த்துப்போம். அப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்டை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இப்போது இந்த சிக்கனை ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தால் கிரேவி ரெடி. நெக்ஸ்ட்டு மக்ரோனி குக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 5 கிளாஸ் தண்ணி நம்ம கொதிக்க வச்சுப்போம். இது கூடவே மக்ரோனி குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் இது கூட 500 கிராம்ஸ் ஆஃப் பாஸ்தா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது குக் ஆகிறதுக்கு எனக்கு 5 மினிட்ஸ் ஆச்சு. உங்களோட அந்த கன்சிஸ்டன்சி பொறுத்து பார்த்துக்கோங்க. இப்போது இது வெந்ததும் இதை தனியாக தண்ணியிலேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு இது நம்ம செஞ்சு வச்சுருக்க கிரேவியோடு சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா டேஸ்டியான சிக்கன் மக்ரோனி ரெடி. ஏற்கனவே நம்ம கெச்சப் சேர்த்துருக்கோம். எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் கெச்சப் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நைட் டின்னருக்குலாம் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான ரெசிபி. ஸோ நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all.